சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் 2 நாட்களிலே ஏதோ பெயருக்கு வைத்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு செயல்பட்டு இருப்பதாக தோணுகிறது. தமிழகம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில், அதுவும் பல்வேறு துறைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், தொழில் வசதியாகட்டும் என்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடத்துவதற்கு சட்டப்பேரவையிலே அந்த நாட்களை குறைத்ததன் காரணமாக ஒரு மிகுந்த ஏமாற்றம் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த 4-5 மாதம் கழித்து ஒரு சட்டப்பேரவை கூடுதுன்னா 4 நிமிஷத்தில் பேசி முடிங்க அப்படிங்கிறாங்க. அதுலேயும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்கிறதில்ல. இந்த குறைச்சலான நேரம் இருக்கிறதால நிறைய விஷயங்களை அரசின் கவனத்திற்கு எங்களால் கொண்டு போக முடியவில்லை. அதனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 100 நாட்கள் சபையை நடத்துவோம் ஒரு வருடத்திற்கு அப்படின்னாங்க. எல்லா வாக்குறுதி மாதிரியே இந்த வாக்குறுதியும் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். அதனால் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது இந்த மாநில அரசு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அறிவித்ததை போல 100 நாட்கள் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக தீர்மானத்தை மாநில அரசு சட்டப்பேரவையிலே நிறைவேற்றினார்கள். இது தொடர்பாக மத்திய அரசு என்னென்னவெல்லாம் மாநில அரசு இந்த சுரங்கம் தொடர்பாக அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய எதிர்ப்புகள் என்று எல்லாவற்றையும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பிரச்சனை மத்திய அரசை எதிர்க்க வேண்டும், மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதன் வாயிலாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பது மட்டும்தான் மாநில திமுக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எதையெல்லாம் சரியான விதத்தில் ஒரு அரசாங்க ரீதியான நடைமுறையிலே செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு அதற்கு பின்பாக மோடி அவர்களையும் மத்திய அரசையும் குறை கூறுவதற்காக ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இந்த மாநில அரசு தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது மழை காலத்தில் தகுந்த ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது, பாதிப்பு ஏற்பட்ட மக்களிடம் சரியான உதவிகள் சென்று சேராமல் இருப்பது, நிவாரண உதவிகள் வழங்குவதில் பாரபட்சம் என்று இருக்கின்ற பல்வேறு குறைபாடுகளோடு இதுவும் இப்போது சேர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் மாநில அமைச்சர்கள் வருகின்ற பொழுது காட்டப்படுகின்ற கோபம் என்பது குறைச்சலான சதவீதம் தான். ஒரு 5% தான் கோபத்தை காட்டுறாங்க. மீதி அத்தனை பேரும் எப்போது இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்று தமிழகத்தினுடைய நிலைமை. ஆனால் மாநில அரசு அமைச்சர்களோ மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களோ மக்களுடைய இந்த கோப உணர்வை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். இதற்கான பலனை 2026 அவர்கள் அனுபவிப்பார்கள். இன்று மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கு கூட அரசு தயாராக இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.